கடந்த வாரம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இஸ்லாத்துக்கு மதம் மாறியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய பிசிஎம் சான்றிதழை வழங்குவதற்கு தடை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த தடை என்பது அரசியல் சட்டம் வகுத்தளித்திருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு எதிரானது என்று கூறி எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வந்தார்கள். இதுகுறித்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எல்லோருமே வலியுறுத்தி வந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சட்ட நிபுணர்கள் அடங்கிய ஒரு குழுவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களை சந்தித்து நாங்கள் இது குறித்து விரிவாக பேசினோம். அந்த நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பில் இருக்கக்கூடிய பிழைகள், சட்ட நுட்பங்களுக்கு எதிரான அம்சங்கள் இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இதற்கு எதிராக தமிழக அரசு துல்லியமான முறையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து வாதாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். நிச்சயமாக அதை பரிசீலித்து முதல்வர் அவர்களிடமும் கலந்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த பக்ரீத் பண்டிகை என்று கால்நடைகளை குர்பானி என்னும் இறைவனுக்காக பலியிடக்கூடிய அந்த சடங்குகளை செய்கின்ற போது பல இடங்களில் அதிகாரிகள் சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின் அடிப்படையில் நாங்கள் இதையெல்லாம் அனுமதிக்க முடியாது என்று சர்ச்சைகளில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியும். அந்த தீர்ப்புக்கு எதிராகவும் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம். கண்டிப்பாக ஓரிரு நாட்களில் அதையும் செய்வதாக கூறியிருக்கிறார். இந்த ரெண்டு விஷயங்களும் அரசியல் சாசன சட்டம் சிறுபான்மையினருக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயமா இருக்கின்ற காரணத்தினால அரசியல் கூட்டணி இது போன்ற நிலைகளெல்லாம் கடந்து நீங்கள் ஆற்ற வேண்டிய ஒரு பணி என்பதை நாங்கள் எடுத்துரைத்தோம். அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். எங்களுடன் வந்த வழக்கறிஞர்கள் திரு ஜோ, திரு பிரசன்னா, திரு ஹசன், திரு அமீன், திரு சுவாதிஸ் உள்ளிட்ட எல்லா குழுவினரும் சேர்ந்து இது குறித்து அவரிடம் நாங்கள் விரிவாக எடுத்துரைத்துள்ளோம். கூடுதலாக என்னுடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டக்கல்லூரி ஒன்றையும் நீங்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கை நான் வைத்திருக்கிறேன். இந்த பட்ஜெட்டிலே நீங்கள் அதை அறிவிக்க வேண்டும். எங்கள் தொகுதி மக்கள் தொடர்ந்து அதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார் என்பதையும் சொன்னேன். அதையும் கண்டிப்பாக முக்கியமான ஒரு கோரிக்கை இந்த 3 கோரிக்கை தான். சட்டம் ஒழுங்கு சட்டத்துறை அமைச்சர் பார்க்கும்போது அதாவது சொன்னீங்களா? இல்ல அதை பேச வேண்டிய துறையிட்ட பேசணும். முதல்வரை சந்திக்கிறாரு, அப்புறமா பேசலாம். இது ஜீவாதார கோரிக்கைகள், பொது கோரிக்கைகள். அந்த அடிப்படையில் நம்ம மாற்று மதத்திலிருந்து ஒருத்தர் இஸ்லாம் மதத்துக்கு வருகிறாருன்னா அவங்களே எனக்கு இந்த சாதி வேணும்னு கேட்க முடியும். ஏன்னா அதுல லப்பைன்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த வழக்குல சொல்லக்கூடியது அப்படி சாதி கேட்டு வாங்க முடியும். அதாவது சார், இஸ்லாத்துல சாதி சிஸ்டம்லாம் இல்லை, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மிக முக்கியமாக இந்த வழக்குல இஸ்லாமிய மதத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு பிரிவிலே தங்களுடைய வாழ்நிலை முன்னேற்றத்துக்கான சான்றிதழை பெற வேண்டியிருக்கிறது. அது நம்ம நாட்டுடைய சிஸ்டம் அப்படி இருந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு திமுக அரசுல ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. என்னன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த டிஎன்டி சமூகங்களிலிருந்து வரக்கூடியவர்கள், இஸ்லாத்தை தங்களுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பிசிஎம் சான்றிதழ் என்ற அடிப்படையில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? விருப்பத்தோடு செய்யறாங்க. அதுக்கான அனுமதியை சட்டப்பூர்வமாக வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அரசு கொள்கை முடிவெடுத்து சொல்லியிருக்கிறது. ஒரு அரசு கொள்கை முடிவெடுத்த விஷயத்துல துவேஷத்தோடு இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஏன் இப்படிப்பட்ட தீர்ப்பை தரணும்? பொதுவாக ஜி.ஆர். சுவாமிநாதன் தரக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே சர்ச்சையாகவே இருக்கு. அதனால தான் நாங்கள் இன்னொரு கோரிக்கையும் வச்சிருக்கோம். மாண்புமிகு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் சாதி மதம் சார்ந்து எந்த வழக்குகளையும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் விசாரிக்க தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறோம். அதாவது எளிய மக்கள், சிறுபான்மை மக்கள் சட்டத்தின் துணை கொண்டுதான் சில விஷயங்களை அவங்க வாட முடியுங்கிற நிலையை இன்னைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் மண்ணொலி போடக்கூடிய வேலைகளை பார்க்கறத ஜனநாயக சக்திகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சார், இந்த விஷயத்தை சட்டப்பூர்வ தமிழக அரசு சட்டமா ஏற்றுனா எதுவும் பண்ண முடியாது. அரசாணை இப்போ சொல்றாங்க சட்டமா அதுக்காக ஏதாவது இந்த அரசாணையை 2024ஆம் ஆண்டு கடந்த திமுக ஆட்சியில் கொடுத்த அந்த அரசாணையை உறுதிப்படுத்த வேண்டும். அதுபோன்று அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வராத எல்லா அம்சங்களையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். முழுமையாக இந்த ஷரத்துகள் வாசிச்சு பார்த்தவர் கூடுதலாக என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்தில் உங்களுடைய ஒப்பீனியன் தேவைப்பட்டால் நாங்கள் தொடர்பு கொள்கிறோம், உங்களுடைய சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கூடுதலாக எங்களுக்கு தரலாங்கிற செய்தியை அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறேன். நன்றி.